ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 9. எலிசபெத் இரவு முழுவதும் ஜேன் அறையில் தங்கிக் கொண்டாள். காலையில் எழுந்தவுடன் பணிப்பெண்கள் மூலம் பிங்க்லியும் அவனது சகோதரிகளும் ஜேன் உடல் நிலையை பற்றி கேட்டனுப்பிய கேள்விகளுக்கு அவளால் சாதகமான பதிலை அளிக்க முடிந்தது. தன் தாயார் நேரில் வந்து ஜேனை பார்த்து அவள் உடல்நிலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டி லாங்பர்னுக்கு ஒரு கடிதம் அனுப்ப விருப்பப்பட்டாள். அதன்படி உடனே கடிதம் அனுப்பப்பட்டது. மிஸ்ஸஸ் பெனட் தன் கடைசி இரு பெண்களுடன் நெதர்ஃபீல்டிற்கு காலை உணவு முடித்து கொண்டு வந்து சேர்ந்தாள். ஜேனின் உடல்நிலை உண்மையிலேயே மோசமாக இருந்திருந்தால் மிஸ்ஸஸ் பெனட் கவலைப்பட்டிருப்பாள். ஆனால் பயப்படும் அளவிற்கு இல்லை என்று கண்டவுடன் நிதானமாகும் குணம் அடைந்தால் போதும் என விரும்பினாள். அப்பொழுதுதான் இன்னும் சில நாட்கள் அங்கேயே தங்கலாம், இல்லை என்றால் உடனே கிளம்ப நேரிடும் என நினைத்தாள். வீட்டிற்கு கிளம்பலாம் என்று ஜேன் சொன்னதை மிஸ்ஸஸ் பெனட் கேட்க மறுத்தாள். அச்சமயம் அங்கு வந்த டாக்டரும் அதற்கு சம்மதிக்கவில்லை. சிறிது நேரம் ஜேனுடன் இருந்தனர். பிறகு மிஸ் பிங்க்லி அவர்களை உணவு உண்ணும் அறைக்கு அழைத்துச் சென்றாள். அங்கிருந்த பிங்க்லி மிஸ்ஸஸ் பெனட்டை பார்த்து, எதிர்பார்த்ததை விட நன்றாக இருக்கிறாளா ஜேன் என விசாரித்தான். எதிர்பார்த்ததை விட மோசமாக இருக்கிறாள் என்ற மிஸ்ஸஸ் பெனட் அழைத்து செல்லும் நிலையில் இல்லை அவள். திரு ஜோன்ஸும் அவளை அழைத்து செல்ல வேண்டாம் என்கிறார். உங்களை இன்னும் சில நாட்கள் தொந்தரவு செய்ய வேண்டும் போல் உள்ளது என்றாள். அழைத்து செல்வதா? அதை பற்றி நினைக்கவே கூடாது. என்னுடைய சகோதரியும் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டாள் என நான் நம்புகிறேன் என்றான் பிங்க்லி. எங்களுடன் இருக்கும் வரை மிஸ் பெனட்டை நன்றாக கவனித்துக் கொள்வோம், இதில் சந்தேகமே வேண்டாம் என்று மிஸ் பிங்க்லி சற்று விரைப்பாக பதிலளித்தாள். இதனை கேட்ட மிஸ்ஸஸ் பெனட் அவர்களுக்கு மனப்பூர்வமாக தனது நன்றினை தெரிவித்தாள். அவளது உடல்நிலை இவ்வளவு மோசமாக இருக்கும்பொழுது உங்களைப் போல் நல்ல நண்பர்கள் இல்லாவிட்டால் அவள் நிலை என்ன ஆகியிருக்கும்? எந்த கஷ்டத்திலையும் பொறுமையாக இருக்கும் அவளது நல்ல குணத்தை நான் வேறு யாரிடமும் கண்டதில்லை. அவளோட ஒப்பிட்டால் என்னுடைய மற்ற பெண்கள் ஒன்றுமே இல்லை. இதை அவர்களிடமே நான் கூறியிருக்கிறேன் என்றார் மிஸ்ஸஸ் பெனட். இந்த அறையும் இங்கிருந்து வெளியே தெரியும் காட்சியும் மிகவும் அழகாக உள்ளது மிஸ்டர் பிங்க்லி. நெதர்ஃபீல்டை போல் ஒரு அழகான இடம் இப்பகுதியில் நான் கண்டதே இல்லை. இங்கிருந்து உடனே கிளம்ப மாட்டீர்கள் என நம்புகிறேன். நான் நிதானமாக செயல்படுவன் அல்ல. நெதர்ஃபீல்டை விட்டு கிளம்ப வேண்டும் என்று தீர்மானம் செய்தால் 5 நிமிடத்தில் கிளம்பிவிடுவேன். தற்சமயம் நான் இங்கு நிரந்தரமாக தங்குவதாகத்தான் இருக்கிறேன். உன் சுபாவம் இப்படித்தான் இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன் என்றாள் எலிசபெத். நான் எப்படிப்பட்டவன் என்பது உனக்கு புரிய ஆரம்பித்து விட்டதா என்றான் பிங்க்லி அவளை நோக்கி. ஆம், நான் உன்னை நன்றாகவே புரிந்து கொள்கிறேன். இதை நான் பாராட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். ஆனால் என்னை ஒருவர் இவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதும் வருத்தத்துக்குரியதுதான். நீ சொல்வது சரிதான். ஆனால் புரியாத புதிராக ஒருவரது பாவம் இருப்பதும் பாராட்டுக்குரியது அல்ல. லிசி, வீட்டில் பேசுவது போலவே இங்கும் இப்படி பேச வேண்டாம் என்றாள் அவரது தாயார். நீ மற்றவர்களது சுபாவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்பவள் என்பது எனக்கு முதலியே தெரியாமல் போய்விட்டது. இவ்வாராய்ச்சி சுவாரஸ்யமான கல்வியாகத்தான் இருக்க வேண்டும் என்றான் பிங்க்லி. ஆமாம், ஆனால் புரியாத புதிராக பாவம் இருப்பது மிகவும் சுவாரஸ்யமானது. அந்த வகையில் அது சாதகமானதும் கூட. சுபாவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய கிராமங்களில் வசிக்கும் மக்கள் தொகை குறைவாகத்தான் இருக்கும். மேலும் அங்கு நாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் பழகுவோம். கிராமப்புறங்களில் இருக்கும் மக்கள் வேறுபாடு இல்லாமல் ஏறத்தாழ ஒரே மாதிரிதான் இருப்பார்கள் என்றான் டார்சி. ஆனாலும் மக்களின் குணம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதிலிருந்து
நாம் எந்நேரமும் புதிதாக புரிந்து கொள்ள முடியும். தான் வசிக்கும் இடத்தினை பற்றிய விமர்சனம் கேட்டு மிஸ்ஸஸ் பெனட் கோபமடைந்தாள். நகரங்களில் என்னென்ன மாறுதல்கள் நடக்கின்றனவோ அவை அனைத்தும் கிராமப்புறங்களிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்றாள். எல்லோரும் இப்பேச்சை கேட்டு மிக்க ஆச்சரியமடைந்தனர். ஒரு கணம் அவளை திரும்பி பார்த்த டார்சி மௌனமாக அங்கிருந்து அகன்றான். அவனை ஜெயித்து விட்டதாக எண்ணிய மிஸ்ஸஸ் பெனட் அதனை கொண்டாடும் வகையில் பேசலானாள். கடைகளும் மக்களுக்கு நேரத்தை கழிக்கும் வகையில் அமைந்துள்ள பொது இடங்களையும் தவிர லண்டன் இந்த இடத்தை விட எந்த விதத்திலும் உசத்தி இல்லை. கிராம சூழலே ஒரு இனிமையான அனுபவம் இல்லையா மிஸ்டர் பிங்க்லி? நான் கிராமப்புறங்கள் இருக்கும் பொழுது அங்கேயே தங்கிவிட வேண்டும் என விரும்புவேன். அதேபோல் நகரங்களில் இருந்தால் அந்த இடம் பிடித்து விடுகிறது. இரண்டுமே ஒவ்வொரு விதத்தில் நன்றாக இருக்கிறது. என்னால் 2 இடங்களிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படியா? உனக்கு சரியாக மதிப்பிட தெரிந்திருப்பதால் 2 இடங்களின் பெருமையும் உணர்ந்திருக்கிறாய். ஆனால் அவனோ கிராமங்களில் ஒன்றுமே இல்லை என நினைத்து கொண்டிருக்கிறான் என்று டார்சியை பார்த்து கொண்டே சொன்னாள். தாயாரின் பேச்சை கேட்டு தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளான எலிசபெத் அவளை நோக்கி, அம்மா, நீ தவறாக புரிந்து கொண்டுள்ளாய். டார்சியை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நகரங்களில் இருப்பது போல பலதரப்பட்ட மக்களை கிராமப்புறங்களில் பார்க்க முடியாது என்று அவன் சொன்னதிலும் ஒரு உண்மை இருக்கிறது என்று நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக பலதரப்பட்ட மக்கள் இங்கு இல்லைதான். நம்மிடத்தில் வேண்டுமானால் நிறைய மக்கள் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் பெரிய கிராமப்புற இடங்களும் இருக்கின்றன என நான் நம்புகிறேன். நாமே 24 குடும்பங்களுடன் சேர்ந்து உணவு உண்டிருக்கிறோமே. எலிசபெத்திற்காக பிங்க்லி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். அவனுடைய சகோதரி தன்னுடைய அதிருப்தியை ஜாடையாக வெளியிட்டாள். அர்த்த புஷ்டியுடன் டார்சியை நோக்கினாள். தன்னுடைய தாயாரை திசை திருப்பும் நோக்கத்தில் தான் வந்த பிறகு சார்லட் லாங்பெர்னுக்கு வந்தாளா என எலிசபெத் விசாரித்தாள். நேற்று மாலை தன் தகப்பனாருடன் வந்தாள். சர்வில்லியம் எவ்வளவு நல்ல மனிதர் இல்லையா பிங்க்லி? நாகரிகம் தெரிந்தவர், தன்மையானவர், சுலபமாக பழக தெரிந்தவர். எல்லோரிடமும் ஏதாவது சொல்வதற்கு அவருக்கு விஷயம் இருக்கும். நல்ல வளர்ப்பு என்பது இதுதான் என நினைக்கிறேன். சில பேர் இதனை தவறாக புரிந்து கொண்டு தான் பெரிய மனிதன் என மனதில் எண்ணிக்கொண்டு வாயை திறக்க மாட்டார்கள். சார்லட் உன்னுடன் விருந்துண்டாளா? இல்லை, உணவு தயார் செய்வதற்கு உதவியாக அவள் வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள். ஆனால் பிங்க்லி, என் வீட்டில் சமையலுக்கு பணிப்பெண்கள் உள்ளனர். என்னுடைய பெண்களை நான் வளர்த்த விதமே வேறு. இதனை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. தாங்களாகவே தெரிந்து கொள்ளலாம். லூகாஸ் குடும்பத்தின் பெண்கள் நல்லவர்கள், ஆனால் அழகுடையவர்கள் அல்ல. சார்லட் பார்ப்பதற்கு வெகு சுமாராக இருக்கிறாள் என நான் நினைக்கவில்லை. ஆனால் அவள் எங்களுடைய உற்ற சிநேகிதி ஆவாள். அவள் மிகவும் இனிமையான குணம் படைத்த இளம்பெண் என்று எனக்கு தெரிகிறது என்றான் பிங்க்லி. ஓ ஆமாம், ஆனால் அவள் சுமாராகத்தான் இருக்கிறாள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். லேடி லூகாஸ் இதனை பலமுறை என்னிடம் சொல்லியிருக்கிறாள். ஜேனின் அழகை கண்டு பொறாமைப்பட்டது உண்டு. என் பெண்ணை பற்றி நானே பெருமையாக பேச எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் உண்மையில் ஜேனை விட ஓர் அழகியை ஒருவரால் அதிகம் பார்க்க முடியாது. நான் நினைப்பது உண்மை என்று சொல்ல வரவில்லை. எல்லோருமே இப்படித்தான் பேசுகிறார்கள். அவளுக்கு 15 வயது ஆகும் பொழுது என்னுடைய சகோதரன் கார்டினர் வீட்டிற்கு சென்றிருந்தோம். அங்கு ஒரு ஆண்மகன் ஜேனை மிகவும் விரும்பினான். நாங்கள் அங்கிருந்து கிளம்புவதற்கு முன் அவன் அவளை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் கேட்பான் என என் சகோதரனின் மனைவி தீர்மானமாக நம்பினாள். ஆனால் அவன் அப்படி நடந்து கொள்ளவில்லை. ஒருவேளை அவள் வயதில் மிகவும் சிறியவள் என நினைத்தானோ தெரியவில்லை. ஆனாலும் அவள் மேல் சில அழகான கவிதைகள் எழுதியிருந்தான். அவனுடைய காதலும் அத்துடன் முடிந்தது. இதேபோல் ஒன்றுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடந்துள்ளன.
கவிதையுடன் காதலை முடித்துக்கொள்வது என்பதை யார் கண்டுபிடித்தனர் என தெரியவில்லை என எலிசபெத் கூறினாள். கவிதைதான் காதலுக்கு பிரதானம் என நான் நினைத்திருந்தேனே என்றான் டார்சி. காதல் வலுவாக இருந்தால் எதுவும் அதை பாதிக்காது. காதலே பலகீனமாக இருந்தால் ஒரு கவிதை எழுதுவதுடன் முடிந்து விடுகிறது. டார்சி சிரித்துவிட்டு அமைதியாக இருந்தான். இந்த இடைவெளியில் மறுபடியும் தன் தாயார் பேச ஆரம்பித்து விடுவாளோ என எலிசபெத் அஞ்சினாள். மிஸ்ஸஸ் பெனட்டிற்கு பேச வேண்டும் என்று ஆசைதான், ஆனால் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அதனால மீண்டும் பிங்க்லிக்கு தனது நன்றியை தெரிவித்தாள். ஜேனை அன்புடன் கவனித்து கொண்டதற்கும் லிசியையும் கூடவே தங்க வைத்து கொண்டதற்கும் நன்றி சொல்லிய வண்ணம் இருந்தாள். பிங்க்லி தக்க மரியாதையுடன் அவளுடைய நன்றினை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவனது சகோதரியோ அதனை சட்ட செய்யவே இல்லை. இருப்பினும் மிஸ்ஸஸ் பெனட் மிகவும் திருப்தி அடைந்தவளாய் கிளம்ப ஆயத்தமானாள். இவ்வளவு நேரமும் தாழ்ந்த குரலில் பேசிக்கொண்டிருந்த மிஸ்டர் பெனட்டின் கடைசி 2 பெண்களில் கடைசி பெண் வந்து பிங்க்லியிடம் அவன் நெதர்ஃபீல்டில் ஒரு நடனத்திற்கு ஏற்பாடு செய்வதாக வாக்களித்ததை நினைவுபடுத்தினாள். நல்ல உடல்வாகும் வளர்ச்சியும் உடைய பெண்ணான லிடியாவிற்கு 15 வயது ஆகியிருந்தது. நல்ல நிறமும் கலகலப்பான சுபாவம் நிறைந்த அவள் தாயாரின் செல்ல பெண்ணாக இருந்ததால் எல்லோரோடமும் பேசி பழக அனுமதிக்கப்பட்டாள். அவளுடைய இளமை துடிப்பும் இயல்பாகவே அவளுக்கு கிடைக்கும் முக்கியத்துவமும் இராணுவ வீரர்களின் கவனிப்பும் தனது சித்தப்பா மூலம் அவர்களுடன் விருந்துண்ணும் வாய்ப்பும் சுலபமாக பழகும் தன்மையும் எல்லாமுமாக சேர்ந்து அவளை மேலும் தைரியசாலியாக்கியது. இதனால பிங்க்லிக்கு சமமாக அவளால் தைரியமாக நடனத்தை பற்றி கேட்க முடிந்தது. வாக்களித்தபடி நடனத்தை ஏற்பாடு செய்யாவிடின் அவன் அதற்காக வெட்கப்பட வேண்டி வரும் எனவும் கூற முடிந்தது. திடீரென லிடியா கேட்ட கேள்விக்கு பிங்க்லி அளித்த பதில் தாயாருக்கு மிக்க சந்தோஷத்தை அளித்தது. நான் வாக்களித்தபடி இந்த ஏற்பாட்டிற்கு தயார். ஆனால் உன் சகோதரி குணமடைந்தவுடன் நீ அதற்குரிய தேதியை முடிவு செய். அவள் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும்போது உனக்கு நடனமாட விருப்பம் இருக்காது என நினைக்கிறேன். லிடியா மிகவும் திருப்தி அடைந்தாள். ஜேன் குணமடையும் வரை காத்திருப்பதுதான் ஏற்றது. அதற்குள் கேப்டன் கார்டரும் மெரிடனுக்கு வந்து விடுவார். உன்னுடைய நடனத்திற்கு அவரையும் வர சொல்லலாம். அதனை கர்னல் பாரிஸ்டரமும் கூறுவேன். மிஸ்ஸஸ் பெனட் 2 பெண்களுடன் கிளம்பி சென்றாள். தன்னுடைய குடும்பத்தினரும் தானும் நடந்து கொண்ட விதத்தை பற்றி 2 பெண்மணிகளும் டார்சியும் ஏதாவது விமர்சனம் செய்து கொள்ளட்டும் என்று எண்ணி எலிசபெத் உடனே ஜேனின் இருப்பிடத்தை நோக்கி சென்றாள். மிஸ் பிங்க்லி எலிசபெத்தின் அழகான விழிகளை பற்றியும் மற்றவை பற்றியும் கிண்டல் செய்த போதிலும் டார்சி எதிலும் கலந்து கொள்ளவில்லை. அத்தியாயம் 9 முடிந்தது.